ஷங்கர் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சு 2005 ரிலீஸ் ஆன படம் தான் அன்னியன். படத்தோட பட்ஜெட் 26 கோடி, பாக்ஸ் ஆபீஸ்ல 82 கோடி கலெக்ட் பண்ணி பட்ஜெட்டை விட 3 மடங்கு ப்ராஃபிட் தந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. மக்களுக்கு மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. எந்த சிச்சுவேஷன்லயுமே நேர்மையா இருக்கிற அம்பி கேரக்டர், அவரோட மன குமுறல்களால அவருக்குள்ள இருந்து வெளிவர ரெமோ, அன்னியன் அப்படின்னு 2 கேரக்டர், மொத்தமா இந்த 3 கேரக்டர்லயுமே சியான் விக்ரம் அவரோட நடிப்பால மிரட்டி விட்டுருப்பாரு. படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல படத்தை பார்க்க வந்த எல்லாரையுமே சியான் விக்ரம் அவரோட நடிப்பால ஆச்சரியப்பட வச்சாரு. அதுலயும் கிளைமேக்ஸ்ல பிரகாஷ்ராஜ் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, சிவாஜியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன், ஒன்ன மாதிரி ஒரு நடிகனா நான் பார்த்ததே இல்லடா அப்படிங்கறதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. உலகநாயகனோட இந்தியன் படம் மாதிரியே அன்னியன் படத்துக்கும் சுஜாதாவோட ரைட்டிங் டாப் நாச்சா இருந்தது. இப்படி இந்த படத்தை பத்தி புகழ்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷங்கர் பாத்தீங்கன்னா அன்னியன் படத்தை ஹிந்தியில எடுக்க போறதாவும், ரன்பீர் கபூர் தான் லீட் ரோல்ல நடிக்க போறதாவும் அபிஷியலாவே அப்டேட் பண்ணாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் அன்னியன் படத்தை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ சியான் விக்ரமோட தங்கலான் படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ப்ரமோஷனுக்காண்டி சியான் விக்ரம் கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த அன்னியன் படத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு சியான் விக்ரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பத்தி நீங்க கேட்கணும்னா டைரக்டர் ஷங்கர் கிட்ட தான் கேட்கணும். அவரு பாத்தீங்கன்னா அன்னியன் படம் எடுக்கிறதுக்கு பதிலா என்ன வச்சு அன்னியன் படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ்பெக்டேஷனை சியான் விக்ரம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ரீமேக்ல நடிக்கிறதுக்கு ரன்வீர் சிங் சரியான சாய்ஸ் தான். ஸோ அன்னியன் படத்தோட ஹிந்தி ரீமேக்ல ரன்வீர் சிங் நடிக்கும் போது என்னை விட சிறப்பான சில விஷயங்களை பண்ணுவாரு. அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னதான் சியான் விக்ரம் ரன்வீர் சிங் தன்னை விட நல்லா நடிப்பாரு அப்படின்னு சொன்னாலுமே சியான் விக்ரம் நடிச்ச கேரக்டரை யாராலையுமே 50% கூட கண்டிப்பா கரெக்டா பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதுலயும் ஹிந்தி சினிமாவை பத்தி சொல்லவே தேவையில்லை. இங்க ரிலீஸ் ஆகிற சாதாரண கமர்ஷியல் படங்களை கூட ரீமேக் அப்படிங்கிற பேர்ல கொத்தி கொதறி வச்சிருக்காங்க. சோ அன்னியன் படத்தை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. சியான் விக்ரம் சொன்ன மாதிரி கண்டிப்பா அன்னியன் 2 வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். சியான் விக்ரமோட இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா ஷங்கருக்கு எதுவும் புது ஐடியா வருதா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தங்கலான் படத்தை தொடர்ந்து சியான் விக்ரம் கரண்ட்ல அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சுரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 27 படத்தோட 3rd ஷெட்யூல மதுரையில ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.